அழாதே. இந்த அழுகை தமிழுக்கு பெயர்தான் திருவாசகம். மதுரைக்கு வந்திருக்கீங்களா? யார் யாரெல்லாம் மதுரைக்கு வந்திருக்கீங்க? கையை தூக்குங்க. நல்ல வேலை, அங்கே பாருங்க 2 கையையும் தூக்குறாரு ஒருத்தர். நல்ல வேலை, கடவுள் 3 கை கொடுக்காம விட்டேன். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயில் தாமரை மொட்டு மாதிரி சுற்றி வர தாமரை இதழ்கள். முதல் வீதிக்கு பேர் தெரியுமா? இந்த அதாவது கோயிலுக்குள்ள மதிலுக்கு உள்ளே இருக்கிற வீதி. மதுரை மதிலுக்கு பேர் தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதிலுக்கு என்ன பேர்? கபாலி மதில்னு பேர். விடலாலவாயிலாய் விடுமியார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீழ்கடிமதில் கபாலி நீழ்கடிமதில் கூடலாலவாயிலாய் குழாயதென்ன கொள்கையே. முதல் வீதிக்கு என்ன பேரு? ஆடி வீதி. அம்பாள் ஆடி மாதம் உற்சவத்தில் அங்கே தான் வருவான். பீட்டர் ரோஸ் பண்ணி போட்ட அந்த தங்கத்தினால் ஆகிய 165 வைரங்கள் பதிக்கப்பட்ட அந்த திருவடிகளை அணிந்து 8ஆம் திருவிழா அன்னைக்கு தங்க குதிரை வாகனத்தில் மீனாட்சி பவனி வர்றது ஆடி வீதி. முதல் வீதிக்கு என்ன பேர்? ஆடி வீதி. நல்லது, நல்லா கேட்குறீங்க, சந்தோஷம். 2வது இந்த கோபுரத்துக்கு வெளியில் அந்த வீதிக்கு என்ன பேர்? சித்திர வீதி. ஆடி வீதிக்கு அப்புறம் சித்திர வீதி. அது தாண்டி இன்னும் கொஞ்ச தூரம் தாண்டி போனால் ஊடால 2 வீதி, அதுவும் தாண்டி போனால் மாசி வீதி. மாசி மாதம் திருவிழாவுக்கு சாமி வந்தது மாசி வீதி. இந்த மாசி வீதிக்கு முன்னால் ஆவணி மூல வீதின்னு ஒன்று இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அதுக்கு பேர் ஆடி வீதி. அடுத்தது சித்திர வீதி. அடுத்தது ஆவணி வீதியாத்தானே இருக்கணும். எங்கே மூலம் வந்துச்சு? எங்கள் பேர் அப்படித்தானே வைக்கணும், ஆவணி வீதின்னு வைக்கணும். அதுக்கு என்ன பேர்? ஆவணி மூல வீதி. அப்புறம் மாரட்டு வீதி, அப்புறம் மாசி வீதி, வெளி வீதி, அதெல்லாம் அக இதழ் புற இதழ். சரி, அந்த வீதிக்கு என்ன பேர்? ஆவணி. அந்த ஆவணி மூல வீதிக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு? ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய சிவபெருமானை குதிரை வாகனத்தில் வரச் செய்து காட்சி கொடுத்தது ஆவணி மூல வீதி. அவர் என்னைக்கு வந்தார்? குதிரையெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்தார்ல, 1000 குதிரை. ஒரு குதிரையில் இவர் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார். சிவபெருமான் சிவப்பா கருப்பா? அருமையான சிவப்பு.